நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவியினர் அனைவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிலுவை தியான நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே பேரானந்தம் அடைகிறேன். இந்த நாளிலும் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு. அதாவது ஆண்டவருடைய பாடு மரணங்கள் அதனுடைய காரியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறவர் அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு. அவர் எப்படி ஆண்டவருக்காக செயல்பட்டார் இந்த சூழ்நிலையில் அப்படின்னு சொல்லி கூட நாம் சில காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம், மத்தேயு 27வது அதிகாரம் வசனம் 57 முதல் 60 வரை, வசனம் 57 முதல் 60 வரை அந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு பற்றிய காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டுள்ளது. அங்கு பார்த்தோமானால் 4 வசனங்கள் தான். அந்த 4 வசனத்தில் அந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை பற்றி அங்கு சொல்லப்பட்டுள்ள காரியங்கள் நமக்கு மிகுந்த ஆச்சரியமாக, நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ள காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டுள்ளது. அதை குறித்து நாம் தியானிப்போம். ஆவியானவர் பேசுவாராக. அது பார்த்தோமானால் மத்தேயு 27 வசனம் 58, மத்தேயு 27 வசனம் 57. சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து, அங்கு அவரை பற்றி அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை பற்றி அங்கு என்ன சொல்லப்பட்டுள்ளது? முதலாவது பார்த்தோமானால் இயேசுவுக்கு சீசன், அவர் இயேசுவுக்கு சீசனாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அன்று ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரித்து உயிரை விட்ட பொழுது, அந்த சாயங்காலம் ஆன பொழுது இயேசுவுக்கு சீசனாய் இருந்த இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அவர் வந்து ஆண்டவருக்கு சீசனாய் இருந்தால், அடுத்து பார்த்தோம்னால் ஐஸ்வர்யமானாய் இருந்த அவர் மனுஷன் என்று சொல்லி கூட அவரை குறித்து போடப்பட்டுள்ளது. அந்த யோசேப்பை எப்படி இங்கு அடையாளப்படுத்துகிறது என்று பார்த்தால், அவர் இயேசுவுக்கு சீசன், அடுத்ததாக பார்த்தால் ஐஸ்வர்யவானாய் இருந்த ஒரு மனுஷன் என்று அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு இங்கு வேதத்திலே அடையாளப்படுத்தப்படுகிறார். அவர் எப்படி ஆண்டவராக இயேசுவுக்கு ஆண்டவருக்காக அவர் செயல்பட்டார் என்று பார்த்தோமானால், ஆண்டவரை இயேசுவை சிலுவையில் அங்கு அறைந்த பொழுது, அவர் பாடு மரணத்துக்குள்ளாக அங்கு கடந்து செல்லும் பொழுது, கெத்சமனேலை வைத்து அவர் யூதாசால் காட்டி கொடுக்கும் பொழுது, அங்கு பிரதான ஆசாரியர், வேதபாரகர், மூப்பர் அனைவரும் வந்து இயேசுவை பிடித்து கொள்ளும் பொழுது அங்கு என்ன ஒரு காரியம் நடக்கிறது என்று பார்த்தோமானால், மத்தேயு 26 வசனம் 56, ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அங்கு ஆண்டவரை பிடித்த பொழுது அவர் அப்படியாக வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கிறது என்று சொல்லுகிறார். அடுத்து அங்கு எழுதப்பட்டுள்ளது, அப்பொழுது சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். எல்லா சீசர்களும், ஆண்டவர் கூட இருந்த 12 சீசர்கள், 3.5 வருடம் அவரோடு ஊழியத்தில் கூட இருந்தவர்கள், அற்புத அடையாளங்களை பார்த்தவர்கள், அவர் போகிற இடமெல்லாம் கடந்து சென்ற சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள் என்று சொல்லி அங்கு வசனம் சொல்லுகிறது. ஆனால் இங்கு நாம் பார்த்தோமானால், ஆண்டவர் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் தன் ஜீவனை விட்டு அந்த சாயங்கால வேளையிலே அவருடைய கூட இருந்த சீசர்களாம் ஓடிவிட்டார்கள். ஏனென்றால் அங்கு சூழ்நிலையெல்லாம், அங்கு சாதகமற்ற சூழ்நிலை, பாதகமான சூழ்நிலை காணப்படுகிறது. யாரெல்லாம் இயேசுவுக்கு சீசர்கள் என்று அவர்கள் இதை கண்டுகொள்கிறார்களோ, பிரதான ஆசாரியர், வேதபாரகர், இன்னும் அரசாங்கத்தில் இருக்கிற பிலாத்து கண்டுகொள்கிறார்களோ, அவர்கள் தங்களை எதுவும் செய்து விடுவார்களோ, தங்களுக்கும் இயேசுவுக்கு நேர்ந்த நிலைமை நேர்ந்து விடுமோ, அவரையே இப்படி அடித்து காயப்படுத்தி அவரை கொலை செய்து விட்டார்களே, தங்களையும் அப்படியாக கொன்று விடுவார்களோ என்று பயம்
சீசர்களுக்கெல்லாம் இருந்தது. அவர்கள் ஓடிவிட்டார்கள். அந்த பாதகமான சூழ்நிலையை கண்டு அவர்கள் ஓடிவிட்டார்கள். ஆனால் பிரியமானவர்களே, இங்கு நாம் பார்ப்போமானால் முதலாவதாக இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, அவனுக்கு ஒரு தைரியம் இருந்தது. அந்த சூழ்நிலைகள் இப்படி சாதகமற்ற நிலைமை, இயேசுவுக்கு சீசன் என்று சொன்னால் அவனுக்கு ஏதாவது வந்து விடுமோ, தன்னையும் அப்படி கஷ்டப்படுத்தி விடுவார்களோ, தனக்கு பாடு வந்து விடுமோ என்று சொல்லி அவன் கவலைப்படவில்லை, அதை குறித்து பயப்படவில்லை. அவன் என்ன செய்கிறான்? தைரியமாக போய் அவன் என்ன செய்கிறான் என்று வசனம் 27-58 சொல்லப்படுகிறது. பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அவன் பிலாத்துவினிடத்தில் போய் என்ன செய்கிறான்? இயேசுவின் சரீரத்தை கேட்கிறான். இயேசுவுக்காக அவன் செயல்படுகிறான். ஏனென்றால் அவர் மேல் அவனுக்கு ஒரு அன்பு, அவ்வளவு ஒரு பாசம். ஏனென்றால் சீசன் என்று அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளதே. அவன் ஐஸ்வர்யவனாய் இருந்தபடியினால் அந்த செல்வாக்கை அவன் என்ன செய்கிறான்? அவன் அங்கே பயன்படுத்துகிறான். பயன்படுத்தி முதலாவது அவன் பிலாத்துவினிடத்தில் போய் அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை கேட்கிறான். இது அவருடைய தைரியத்தை காட்டுகிறது. அங்கு சாதகமற்ற சூழ்நிலை, இந்த ரோம போர் செய்வர்கள் இவனை பிடித்தால் என்ன செய்வார்கள் என்று தெரியாது. இதற்கு பயந்துதான் பேதுரு கூட என்ன செய்கிறான்? அரண்மனை முற்றத்தில் இருக்கும்போது மறுதளிக்கிறான். ஆனால் இவன் தைரியமாய் தனக்கு இருந்த செல்வாக்கை பயன்படுத்தி அவன் என்ன செய்கிறான்? அது இயேசுவுக்காக அவன் பயன்படுத்துகிறான். பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்கிறான். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு கேட்கிறான். நீங்களும் பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் சில காரியங்களை, தாளந்துகளை, திறமைகளை, இப்படிப்பட்ட செல்வாக்குகளை கூட நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டு இருக்கலாம். அதை நீங்கள் இயேசுவுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பின் வாழ்க்கை நமக்கு என்ன செய்கிறது? கற்றுக் கொடுக்கிறது. அடுத்து தைரியம். அவன் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் தைரியமாக போய் இயேசுவின் சரீரத்தை என்ன செய்கிறான்? கேட்கிறான். நீங்களும் வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால பாடுகளை, கஷ்டங்களை சகிக்கிறீர்களா? எனக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினால் இந்த பாடுகள், இந்த வேதனை, இந்த அவமானம் என்று சொல்லி கலங்குகிறீர்களா? பயப்படாதீர்கள் பிரியமானவர்களே, நீங்கள் நீதிமான்கள். நீங்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்க வேண்டும். அன்றைக்கு சாதகமற்ற சூழ்நிலை, ஒரு கலவரமான நிலைமை, அரசாங்கத்தால் பயப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டாலும் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அன்று ஆளுகிற தேசாதிபதியாக பிலாத்துவினிடத்தில் போய் தைரியமாக கேட்கிறார். அதே போல நீங்களும் தைரியமாக ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை வணங்குங்கள். இயேசுவுக்காக நீங்கள் செயல்படுங்கள். அவன் அதனுடைய ஐஸ்வர்யவானாய் இருந்ததினால் அவனுக்கு ஒருவேளை அன்று ஒரு செல்வாக்கு அந்த இடங்களில் காணப்பட்டிருக்கலாம். அதை அவன் இயேசுவுக்காக பயன்படுத்துகிறான். நீங்களும் இயேசு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள், நீங்கள் அவருடைய பிள்ளைகள். நீங்களும் தைரியமாக இருந்து இயேசுவை நீங்கள் தொழுது கொண்டு அவருக்காக நீங்கள் வாழும் பொழுது, அவருக்காக நீங்கள் செயல்படும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுவார். உங்கள் வாழ்க்கையும் அது மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக மாறும். முதலாவது நாம் இங்கே பார்க்கிறோம், மத்தேயு 27:58 அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்போட தைரியத்தை அங்கு காட்டுகிறது. பிலாத்துவின் இடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான் என்பது அவனுடைய தைரியத்தை காட்டுகிறது. அடுத்ததாக அவன் ஐஸ்வர்யவனாக இருந்தாலும் அந்த செல்வாக்கை இயேசுவுக்காக அவன் செயல்படுத்துகிறான் என்பதை கூட அது காட்டுகிறது. அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். அவன் போய் கேட்கும் பொழுது அங்கு பிலாத்து மறு பேச்சு எதுவுமே பேசவில்லை. அவனை எந்த கேள்வியும் கேட்கவில்லை. பிலாத்து என்ன செய்கிறான்? அந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பின் இடத்தில் அவன் என்ன செய்கிறான்? அப்படியே இயேசுவின் சரீரத்தை கொடுத்து விடுகிறான். அது எப்பேற்பட்ட ஒரு பெரிய பாக்கியம், யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். கூட இந்த சீசர்கள் ஓடிவிட்டார்கள். நான் உங்கள் மரணமானால் உங்களை பின்பற்றி வரேன் சொன்ன பேதுருவும் ஓடிவிட்டார். ஆனால் இந்த இயேசுவுக்கு சீசன் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பின் கரங்களில் இயேசுவின் சரீரம் அங்கு கொடுக்கப்படுகிறது. அவன் பெரிய பாக்கியசாலி. அப்படியாகத்தான் உங்களுக்காக இரட்சகர் இயேசு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பாடுபட்டதினால நீங்கள் அவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ணும்படியாக உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை, ஒரு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறதே. நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அவருடைய சரீரத்தை இரத்தத்தை புசிக்கிற நீங்களும் பாக்கியசாலிகள். அன்று பிலாத்து அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு
யோசேப்பின் கைகளில் இரட்சகராய் இயேசுவின் சரீரத்தை கொடுத்தார். உங்களுக்கும் இரட்சகரின் இயேசுவின் சரீரம், அவருடைய இரத்தம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை உட்கொள்ளுகிற நீங்கள் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்கள், பாக்கியசாலிகள். முதலாவது நாம் பார்த்தோம் அரிமத்திய ஊரானாகிய யோசேப்புடைய தைரியத்தை பார்த்தோம். அடுத்ததாக அவனுடைய செல்வாக்கை அவன் இயேசுவுக்காக அவன் பயன்படுத்துகிறான். அவன் இயேசுவுக்காக எப்படி செயல்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக பிலாத்து அவருடைய சரீரத்தை அவன் கையில் கொடுத்தான். நம்முடைய கரங்களிலும் இயேசு கொடுத்த ரத்தம், அவருடைய சரீரம் திருவிருந்தின் மூலமாக நாம் அதை பருகும்படியாக, அதை நாம் சாப்பிடும்படியான பாக்கியம் உங்களுக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது அது என்பதை நாம் அந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்து பார்த்தோமானால் மத்தேயு 27:59, யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து, அதாவது அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து, இயேசுவின் சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி, அதாவது ஒரு தூய்மையான மெல்லிய துணியில் சுற்றி, இயேசுவை அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி காயப்பட்டவராக மரித்திருக்கிறார். அதை எடுத்து அவர் தூய்மையான ஒரு மெல்லிய துணியில் அவரை சுற்றுகிறார். இது அவருடைய அன்பை காட்டுகிறது. அவர் மேலே உள்ள ஒரு அன்பை, இயேசுவின் மேலே அவன் கொண்ட அன்பின் உச்சத்தை அந்த வசனம் அங்கு காட்டுகிறது. மெல்லிய துணியில் அவன் சுற்றி அடுத்ததாக அங்கே என்ன செய்கிறான் பார்த்தோமானால், அது அன்பை மாத்திரமல்ல, அவன் இயேசுவை எப்படி கனப்படுத்துகிறான் என்று சொல்லி கூட அது காட்டுகிறது. துய்யதான மெல்லிய துணியில் சுற்றி, ஆண்டவரே அவன் அவ்வளவு அன்பாக, நேசருக்கு இப்படி நேர்ந்து விட்டதே, இயேசுவுக்கு இப்படி நேர்ந்து விட்டதே என்று சொல்லி ஒரு பாரத்தோடு, கண்ணீரோடு, மனவேதனையோடு, என் இரட்சகருக்கு இந்த பாடுகள் வேண்டாம், இவர் தீர்க்கதரிசி, இவர் தேவகுமாரன், இவருக்கு இவ்வளவு பாடுகள், இவர் சரீரம் இப்படி அடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் மேலே கொண்ட மிகுந்த அன்பின் நிமித்தமாக அவர் அதை என்ன செய்கிறார், தூய்மையான மெல்லிய துப்பட்டியில் அதை சுற்றி அவரை அப்படியாக அவர் மேலே அன்பு செலுத்தி அவரை கனப்படுத்துகிறார். அதான் காரியம். அது எதை காட்டுகிறது? அவன் ஆண்டவர் மேலே கொண்ட அன்பை கூட அது காட்டுகிறது. அடுத்ததாக நாம் பார்த்தோமானால் மத்தேயு 27:60, தான் கன்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து, தான் கன்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே, அவன் தனக்காக வெட்டியிருந்த அந்த புதிய கல்லறையில் அவனுக்குன்னு வைத்திருந்த, இதுவரைக்கும் யாரும் பயன்படுத்தாத அந்த புதிய கல்லறையை அது இயேசுவுக்காக கொடுக்கிறான். தன்னுடையதை இயேசுவுக்காக கொடுக்கிறான். அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு அந்த பெஸ்ட்டை, தனக்குன்னு அவன் வைத்திருந்த தன்னுடையதை, அந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே இயேசு கிறிஸ்துவை கொண்டு வைத்து, அடுத்ததாக கூட அவன் ஒரு காரியத்தை அங்கு செய்கிறான். கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். இயேசு கிறிஸ்துவை யாரும் எடுத்து சென்று விடுவார்களோ, அவர் பாதுகாக்கப்படணும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், அதை தன்னுடையதை கொடுக்கிறான். அடுத்ததாக அவரை பாதுகாக்கும்படியாக அங்கு ஒரு கல்லை வைத்து போகிறான். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள், முதலாவது அவனுடைய தைரியத்தை காட்டுகிறது. அடுத்ததாக நாம் பார்த்தோமானால் அவனுடைய செல்வாக்கை இயேசுவுக்காக அவன் பயன்படுத்துகிறான். நீங்களும் உங்களுடைய திறமைகளை, தாளந்துகளை, செல்வாக்குகளை இயேசுவுக்காக பயன்படுத்துங்கள். அடுத்து இயேசுவின் சரீரம் அவன் கையில் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கும் இயேசுவின் சரீரம் உங்களுக்காகவும் பிற்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது. அதை வாங்குகிற நீங்கள் பரிசுத்தம் அடைத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். அடுத்து நான்காவதாக பார்த்தோமானால் துய்யதான மெல்லிய துப்பட்டியில் சுற்றுவது, அது அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு இயேசுவின் மேல கொண்ட அன்பு, அது அவரை கனப்படுத்துகிறது அங்கே காட்டுகிறது. ஐந்தாவது நாம் பார்த்தோமானால் அங்கு வசனம் 60 சொல்லப்பட்டது போல தன்னுடைய புதிய கல்லறையில் அவன் இயேசுவை வைக்கிறான். தன்னுடையதை இயேசுவுக்கு கொடுக்கிறான். உங்களுடைய விலையேறப்பெற்ற நேரத்தை இயேசுவுக்கு கொடுங்கள். இந்த இளமை காலத்தை, வாலிப பிள்ளைகள் நீங்கள் இவர்களை பார்த்து கொண்டு இருக்கலாம், இல்லது கொஞ்சம் வயதானவர்களாக இருந்தால் பரவாயில்ல, மீதி உள்ள காலங்களை இயேசுவுக்கு கொடுங்கள். உங்கள் விலையேறப்பெற்ற நேரத்தை, உங்களுடைய திறமைகளை, தாளந்துகளை,
உங்களுடையதை அந்த இரட்சகரை இயேசுவுக்கு நீங்கள் கொடுத்து, எப்படி அரிமத்தியாக ஊரானாகி யோசேப்பு இயேசுவை கொடுத்து இயேசுவை கணம் பண்ணினா, ஒரு கல்லறையில் வாசலை கல்லை புரட்டி, அது எப்படிப்பட்ட பெரிய கல்லாக இருந்திருக்கும், அதை எப்படி அவர் புரட்டினார், தானாகவோ இல்லை ஒரு குழுவாக புரட்டி வைத்தாரோ என்று தெரியவில்லை. இயேசுவுக்காக அவர் இப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்று சொல்லி இங்கே இந்த 4 வசனங்கள் தான் அரிமத்திய ஊரானாகிய யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து 5 காரியங்களை அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இந்த காரியங்களை கடைபிடியுங்கள். உங்களுடையதை இயேசுவுக்கு கொடுங்கள். எல்லாரும் சீசர்கள் எல்லாம் கைவிட்டு ஆண்டவரை விட்டு பயந்து ஓடிப்போன பொழுதும் அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு இயேசுவுக்காக கடைசி வரை நின்று செயல்பட்டான், தன்னுடையதை கொடுத்தான். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நிம்மதி இழந்து தவித்தாலும் சரி, உங்கள் சரீர பலத்தை இழந்திருந்தாலும் சரி, எதை நீங்கள் இழந்திருந்தாலும் சரி, இரட்சகரை விட்டு விடாதீர்கள். அவருக்காக உங்களுடையதை கொடுத்து அவரை கனப்படுத்துங்கள். அப்படியே ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சிலுவை தியான நிகழ்ச்சியில் கூட அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பை குறித்து கூட 5 காரியங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இந்த காரியங்களை அவர்கள் கற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பை போல உங்களுக்கு சீசனாக, உங்களுக்காக செயல்படுகிறவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக, தன்னுடையதை உங்களுக்கு கொடுக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த பாடு மரணங்களை சிந்திக்கிற வேளையில் ஒவ்வொருவர்களுக்கு உண்மையான சீசனாக மாறட்டும். கிறிஸ்துவின் அன்பு ஒவ்வொருவர் மேலும் பொழிந்தரப்படப்படட்டும். தேவ அன்பு எல்லா இருதயங்களும் ஊற்றப்படட்டும். ஆண்டவரை ஒவ்வொருவரையும் உங்கள் அன்பினால் நிரப்புவீராக. ஆண்டவரை உங்களுக்காக எழும்பி பெரிய காரியங்களை செய்யட்டும். ஆண்டவரே தகப்பனை, பரலோகத்தில் அவர்கள் பெயர்கள் எழுதப்படட்டும். ஆண்டவரே தகப்பனை, இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.